அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சட்னி தாங்க செய்ய போகிறேன். இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் இருக்கும். அதை வந்து நறுக்கி போட்டு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிடுறேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த வெங்காயத்தோடைய ஒரு 10 வெங்காயம் இருக்கும், சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். பர்டிகுலராக இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்கள், அந்த வெங்காயத்தை நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கலாம். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி நீங்கள் செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், அதோட ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் வந்து அரிஞ்சு போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து கைவிடாத அடிப்பிடிச்சிடாத அதே சமயம் வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் சட்னி ரெசிபிலாம் நான் வந்து போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். இது வந்து சீக்கிரமே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். உடனடியே நம்ம எங்கேயா ஊருக்கு போயிட்டு வந்தாலும் உடனே உங்களுக்கு மாவு இருந்ததா உடனே சட்னி இல்லைன்னா உடனே இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளியை நான் வந்து ஒரு 50% வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கோசம் நான் வந்து தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலைங்க. அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டாக நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளத்தை உடச்சி போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். இந்த காரம், புளிப்பு, இந்த இனிப்பு எல்லாமே கலந்து அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த சட்னி. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன் நான். பாருங்கள், தண்ணி எதுவுமே இதில் வந்து காட்டக்கூடாது. நீங்கள் இந்த சட்னியை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம ஏன்னா புளியெலாம் போட்டிருக்கோம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக ஊட்டிடாதீங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டாலே நம்ம வெங்காயம் மட்டும்தானே இதில் போட்டிருக்கோம். சீக்கிரமே உங்களுக்கு வந்து அரைஞ்சிடும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், தண்ணி எதுவுமே நீங்கள் வந்து கண்டிப்பாலும் காட்டிடாதீங்க. இந்த திக்காகவே நம்ம வந்து ஒரு சாஃப்டான இட்லியோட இல்லாட்டி தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சட்னி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.